कृष्णा हरे कृष्णा केशवाय नमः नारायणाय नमः माधवाय नमः गोविंदाय नमः विष्णवे नमः मधुसूदनाय नमः त्रिविक्रमाय नमः वामनाय नमः श्रीधराय नमः ऋषिकेशाय नमः पद्मनाभाय नमः दामोदराय नमः अनंतपद्मनाभाय नमः आदिकेशवाय नमः पुरुषोत्तमाय नमः पुंडरीकाक्षाय नमः पांडुरंगाय नमः पार्थसारथिये नमः श्री रामानुजाय नमः वेदांत देशिकाय नमः हरे कृष्णा नारायण अडियार பெருமக்களுக்கெல்லாம் நமஸ்காரமும் ஆசீர்வாதமும். இங்கே நம்ம ஊருக்கு பக்கத்தில் புழுதிவாக்கம் அப்படிங்கிற இடத்துல ரயில் நிலையத்துக்கு பின்னாடி 1008 ஓமகுண்டங்கள் பிரதிஷ்டை பண்ணி மகா சுதர்சன யாகம் நடக்க போகிறது. 19-20 அதுக்குண்டான பூர்வாங்க சத்கர்மாக்கள்லாம் நடந்த அன்றைக்கி நம்ம கலந்துண்டு அங்கே சாஸ்நாமங்கள்லாம் பாராயணம் பண்ணி அங்கேருந்து நேரடியாக கோவிலுக்கு வந்து கோவிலில் ஸ்ரீகிருஷ்ணர் கையில் காப்பு கட்டினோம். அது எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அங்கே வந்து எல்லோரும் பிரார்த்தனை பண்ணிட்டா. இப்போல்லாம் வந்து வெகுஜனங்கள் கூடுற இடத்துல சில அசம்பாவிதங்கள் நடந்து விடுறது. அப்படிலாம் எதுவும் இல்லாதபடி கிருஷ்ணர் நல்லபடியாக கைங்கரியம் பண்ணி தரணும்னு சொன்னதால் அதனால் என்ன இப்போ நானே கங்கணம் கட்டிக்கிறேன் சங்கல்பம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறதாக கிருஷ்ணர் கையில் இங்கே சங்கல்பம் பண்ணி கயிறை செலுத்தினோம். அன்றைக்கி கிருஷ்ணர் கொஞ்சம் அப்படியே என்னை பார்த்து சிரிச்சா மாதிரி இருந்தார். அப்போ எனக்கு அர்த்தம் புரியல. அதுக்கப்புறம் 2 நாள் கழித்து அங்கேருந்து கேட்டு அமிச்சா ஸ்ரீகிருஷ்ணர் அங்கே எழுந்தருளை பண்ண முடியுமா மூவரசம்பேட்டையிலேருந்து அப்படின்னு. இப்படி ஒரு இந்த கலியுகத்தில் இந்த ஜென்ம பலன் ஒன்று கிடைக்கும் பொழுது அதை நம்ம யாராவது தவிர்க்க முடியுமா? இல்லை கிருஷ்ணர் தான் தவிர்க்க விடுவாரா? அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாத மெய்சில் எடுத்து போய் அப்புறமா சம்மந்தப்பட்டவாளெல்லாம் விசாரித்த போது ராஜோபசாரமாக அனுப்பிச்சி அழகாக கிருஷ்ணரை அழைச்சின்னு வாங்கோ அப்படின்னு சொல்லி கோவிலில் உத்தரவு கொடுத்துருக்கா. அதன்படி கிருஷ்ணர் அங்கே எழுந்தருளுகிறார். இது வரைக்கும் கிருஷ்ணரை அழைச்சிருக்கா, உத்தரவு கொடுத்துருக்கா. அதே மாதிரி கிருஷ்ணர் அங்கே போய் எழுந்தருளி யாகங்கள்லாம் முடிஞ்சு எல்லாருக்கும் யாக பிரசாதங்களை கொடுத்துட்டு மறுபடியும் கோவிலில் வந்து எழுந்தருள்வார் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறோம். ஹரே கிருஷ்ணா நாராயணா 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 சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். எப்போவுமே இந்த கிருஷ்ணர் நம்முடைய மூவரசம்பேட்டை வேணுகோபால கிருஷ்ணர் வந்து வேங்கட கிருஷ்ணன் என்கிற வேணுகோபால் வந்து நம்ம ஒன்று நினச்சா அதை விட ஒரு பிடி உயரமாக தான் அவர் நினைப்பார். கொஞ்சம் கவலைப்பட்டேன். மாசி மகத்துக்கு சுவாமி வெளியில் போகலையே, புரட்டாசி மாதம் ஒரு நாள் மட்டும்தானே சுவாமி வெளியில் போகிறார், அப்படி ராஜ வீதியில் போய் 2 தடவை நடந்துட்டு வரணுமே அப்படின்னு ஒரு கவலைப்பட்டேன். அதனால் அவர் என்ன பண்ணியிருக்கார், ஆரம்பமே பிரம்மாண்டமாக பண்ணுறார். அதாவது ஒரு தடவை கோயில் விட்டு வெளியில் வருதுன்னா பிரம்மோத்சவமான புரட்டாசி மாதத்தை விட அதிகமான ஒரு பிரம்மாண்டத்தில் தான் நான் பிரவேசமாவேன் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் பழைய புராணங்கள்லாம் அப்படியே கண்ணில் வருது. பெரிய பெரிய யாகங்கள்லாம் வந்து பெரிய யாகத்தில் எல்லாருக்கும் யஜ்யபாகம் கொடுத்துட்டு இருக்கும் பொழுது சிசுபாலன் வந்து தடுத்து நிறுத்தினான். கண்ணனுக்கு யஜ்யபாகம் கொடுக்கக்கூடாதுன்னு. யாகம் முடிஞ்சோடனே யஜ்யபாகத்தை யாருக்கு கொடுக்குறதுன்னு எல்லோரும் தீர்மானம் பண்ணான். பரமாத்மாவே இங்கே இருக்கார், யஜ்யபாகத்தை அவரை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி. அப்போ தான் சிசுபாலன் வந்து தடுத்து பெரிய வாக்குவாதம் பண்ண தன்னுடைய சக்கரத்தால் அந்த சிசுபாலனை வதம் பண்ணார். அதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, எப்படிப்பட்ட பிரம்மாண்டமான உற்சவம் இருந்தாலும் அது கிருஷ்ணர் இல்லாமல் நடக்கக்கூடாது. அந்த யஜ்யபாகங்கள் கிருஷ்ணருக்கு தான் போய் சேரணும் அப்படிங்கிறது சங்கல்பம். அதையும் கிருஷ்ணர் தான் சங்கல்பம் பண்ணுறார். அதனால் ராமானுஜதாசர்கள் சம்பந்தம் நமக்கு கிடைச்சதால், ராமானுஜதாசர்கள் சத்சங்கத்தோட சம்பந்தம் நமக்கு கிடைச்சதால் இவ்வளவு பெரிய பாக்கியம் கிடச்சிருக்கு. அந்த சீனிவாசன் மாமாக்கும் நமஸ்காரத்தை தெரிவிச்சுக்கிறோம். அங்கே வரக்கூடிய பாலாஜி பட்டருக்கும் நமஸ்காரத்தை தெரிவிச்சுக்கிறோம். ஹரே கிருஷ்ணா. எல்லாரும் சௌக்கியமாக இருக்கணும், தேக ஆரோக்கியமாக இருக்கணும். குழந்தைகளுக்கெல்லாம் ஸ்ரீவித்யா கடாட்சமும் இருக்கணும். ஸ்திரீகளுக்கெல்லாம் சுமங்கலித்துவம் லட்சுமி கடாட்சமும் இருக்கணும். எல்லா ராத்திலையும் மங்களங்கள் நிரம்பி இருக்கணும் அப்படிங்கிறதாக ஸ்ரீகிருஷ்ணன் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். ஹரே கிருஷ்ணா நாராயணா ஹரே கிருஷ்ணா நாராயணா ஹரே கிருஷ்ணா நாராயணா ஸ்ரீகிருஷ்ணாய நமஹ.